வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, பி ஃபார்மசி யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் தியரி செஷன் ஏப்ரல் 2025. ஸோ இதில் தேர்ட் செமஸ்டர் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷனுடைய ஷெடியூல் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பி ஃபார்மசி தேர்ட் செமஸ்டர் டிகிரி கோர்ஸை பொறுத்த மட்டும் ஃபார்மசூட்டிக்கல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 2, ஃபிசிக்கல் ஃபார்மசூட்டிக்ஸ் 1, ஃபார்மசூட்டிக்கல் மைக்ரோபயாலஜி அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங், டோட்டலாக 4 யூனிவர்சிட்டி தியரி பேப்பர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ப்ராக்டிக்கல் பேப்பர்ஸ் இருக்கும். இதில் வந்து 4 சப்ஜெக்ட்ஸில் மொத்தம் 5 யூனிட்ஸ் பெர் சப்ஜெக்ட், டோட்டல் 20 யூனிட்ஸ் இருக்கும். இப்போ இந்த எக்ஸாமினேஷன் வந்து ஏப்ரல் 9th ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏப்ரல் மந்தில் ஒரு 8 days அண்ட் மார்ச்சில் ஒரு 31 days அண்ட் பிப்ரவரியில் ஒரு 8 days. ஸோ 47 days அப்ராக்சிமேட்லி பார்த்தோன்னா ஒரு யூனிட் படிக்கிறதுக்கு 2 days டைம் நம்ம அலாட் பண்ணோம் அப்படின்னா, ரிவிஷன் ஆஸ் வெல் அஸ் ப்ரிப்பரேஷன் பிளான் கரெக்டாக இருக்கும். இன்னும் 48 days, அப்ராக்சிமேட்லி 48 days இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி சாப்டர் வைஸ் கொஸ்டின்ஸ், யூனிட் வைஸ் 2 marks, 5 marks அண்ட் எஸ்ஏ கொஸ்டின்ஸ், தென் சப்ஜெக்ட் வைஸ் ப்ரிப்பரேஷன் பிளான், இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணக்கூடிய பட்சம் ஈஸியாக இருக்கும். ஃபார்மசூட்டிக்கல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 2 562031 ஏப்ரல் 9th 2025 afternoon 2 to 5 p.m. Then physical pharmaceutics 1 562033 11th April 2025 2 to 5 p.m. Friday. Then Wednesday அப்புறம் Friday examination 9-11. Then 12, 13, 14 that will be holiday for the preparation of next examination. 15th April 2025 afternoon 2 to 5 p.m. Tuesday pharmaceutical microbiology 562035. Then 16th April 2025 Wednesday 2 to 5 p.m. pharmaceutical engineering 562037. Totally 4 university theory examination நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அவைலபிளாக இருக்குது. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். அதே சமயத்தில் நம்மளோட யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் லைப்ரரி, அது ஹோமில் போய்ட்டு லைப்ரரி, விர்ச்சுவல் லைப்ரரி, அதில் போய்ட்டு கொஸ்டின்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரியாக சப்ஜெக்ட்ஸுக்குரிய கொஸ்டின்ஸ், யூனிட் வைஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். டவுன்லோட் பண்ணி எடுக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து இந்த யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதில் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி, அதாவது யூனிட் வைஸ் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம், பழைய வீடியோஸில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா 19 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் படித்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் ஆகும். அதே மாதிரி ஃபார்மசூட்டிக்கல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் சில இம்பார்ட்டண்ட் ரியாக்ஷன்ஸ் அந்த டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணணும். ஃபிசிக்கல் ஃபார்மசூட்டிக்ஸ் 1 அண்ட் ஆல்சோ ஃபார்மசூட்டிக்கல் மைக்ரோபயாலஜியில் டாபிக்ஸ் வைஸ் கொஸ்டின்ஸ் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆல் த வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி.